ஹலோ கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டு ஓப்பன் அக்கவுண்ட் இன் ஃபாரெக்ஸ் புரோக்கர். ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா இது புதுசா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு மிடில் மேன் தேவை. நம்ம டைரக்ட்டா போயிட்டு ஒரு கரன்சிய வாங்குறதோ, இல்ல விக்கிறதோ போக கிடையாது. நம்ம பேங்க் கூட எந்த ஒரு டைரக்ட்டான நம்ம ட்ரேடிங்கும் பண்ண மாட்டோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடி யுஎஸ்டி கரன்சி மேல போக போகுது. ஆஸ்திரேலியன் டாலர் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னா, நீங்க பேங்க்ல போயிட்டு ஆஸ்திரேலியன் டாலர நீங்க பை பண்ணி, அத உங்ககிட்ட சேவிங்ஸா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் நல்லா மேல போயிட்டுருக்குன்னா, அத போய் நீங்க விற்க போறது கிடையாது. அங்க நெறைய லாட் ஆஃப் சார்ஜஸ் வரும். அது அந்த மாரி ஒரு ட்ரேடிங்க நம்ம பண்ண போறது கிடையாது. அது வந்து பிசிக்கலா பண்றது. பட் நாம இங்க என்ன பண்ணோம்னா, த்ரூ ஆன்லைன் தான் பண்ண போறோம். இப்ப ஆன்லைன்ல நம்ம விர்ச்சுவலா நம்ம அந்த கரன்சிஸ் மேல நம்ம பை, செல் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவை. அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் யார் புரொவைட் பண்றாங்கன்னா, ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் புரொவைட் பண்ணுவாங்க. இப்ப மார்க்கெட்ல டாப் ட்ரெண்டிங்ல நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்என்எக்ஸ், ஆப்டா எஃப்எக்ஸ், இந்த ட்ரிபிள் எஃப்எக்ஸ், ஆன்கோ ட்ரேட் இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். இது எல்லாமே உங்களுடைய சைடுலருந்து நீங்க ஒரு தரோவா நீங்க ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். இவங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்களா? எப்படி இவங்க சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க? அத வந்துட்டு நீங்க ஒரு சைடு நீங்க இது பண்ணலாம். ஏன்னா, இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. இவங்ககிட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல வந்துட்டு நான் அவங்கள இங்க வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ற புரோக்கர்ஸ் இவங்கன்னு சொல்றேன். ட்ரஸ்டபிளா இருக்காங்களான்னா, எனக்கு ட்ரஸ்டபிளா அவங்க இதுவரைக்கும் சர்வீஸா குடுக்குறாங்க. நீங்களும் இவங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட பேக்ரவுண்ட் செக்கப் ஒண்ணு பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ப எப்படி இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆக்டா எஃப்எக்ஸ் புரோக்கர்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது? உங்ககிட்ட ஐஃபோன் இருந்தா சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஐஃபோன் இல்லன்னா, நீங்க வந்துட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ண உடனே, நம்ம இங்க என்ன டைப் பண்ண போறோம்னா, புரோக்கர் பேர். ஆக்டா எஃப்எக்ஸ். இப்படி டைப் பண்ணீங்கன்னா, இதுதான் அவங்களோட டெர்மினல். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ற போறீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஆக்டா எஃப்எக்ஸ்ன்றத நீங்க கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி வந்துரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நீங்க சைன் அப்ப சைன் அப் குடுத்த உடனே உங்களோட இமெயில் ஐடி. நீங்க இதுக்கு இமெயில் வைக்கணுமோ, அந்த இமெயில் ஐடிய நீங்க போட போறீங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு இந்த புரோக்கர்ல அக்கவுண்ட் இருக்கிறதுனால, நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய நேம்ல ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு டெமோ. எப்படி இந்த அக்கவுண்ட்ட நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன். இதே ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள நீங்க அக்கவுண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி, அதுல நீங்க ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி, அதுக்கு ஈக்குவலான டாலர நீங்க வாங்கிக்கலாம். அது வந்துட்டு உங்க புரோக்கர் அக்கவுண்ட்லயே இருக்கும். அத வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க கரன்சிஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க உங்களுடைய இமெயில் போட்டுருங்க. பாஸ்வேர்டையும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இது ஐ கன்ஃபர்ம் தட் ஐ அம் நாட் எ சிட்டிசன் ஆஃப் ரெசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ன்னு சொல்லிட்டு அத நீங்க அந்த காலம் டிக் பண்ணிட்டு, நீங்க சைன் அப் குடுத்துக்கலாம். குடுத்த உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு செக் யுவர் இமெயில் சொல்லிட்டு ஒரு இமெயில் போயிருக்கும். நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் உங்களுடைய அந்த மெயில ஓப்பன் பண்ணிட்டு, ஜஸ்ட் அங்க நீங்க வந்துட்டு கன்ஃபர்ம்ன்னு குடுத்தா போதும். கன்ஃபர்ம்ன்னு குடுத்த உடனே இங்க என்ன ஆயிரும்னா, நீங்க தான் அத ஓப்பன் பண்றீங்க. உங்களுடைய இமெயில் தான் சொல்லி நீங்க அந்த இமெயில் கன்ஃபர்மேஷன நீங்க அக்செப்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் இங்க எங்க வரும்னா, இது கன்ஃபர்ம் பண்ணின நீங்க அகைன் இதே பேஜுக்கு வந்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ லாகின் பண்ணணும். ஏன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களோட இமெயில வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இதுல லாகின் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இங்க வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பாஸ்வேர்ட் போட இமெயில் போறோம். கன்ஃபார்ம் இமெயில். பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம லாகின் பேஜுக்கு ரவி வந்துட்டு, இப்போ லாகின் பண்ணிக்கலாம். 666. இமெயில் போட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். இமெயில் பாஸ்வேர்ட் போட்ட பின்ன, ஜஸ்ட் இங்க லாகின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, சேம் உங்க ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரியே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாமே இங்க குடுத்துக்கணும். உங்களுடைய பேர ஃபர்ஸ்ட் நேமாவும், உங்களோட இனிஷியல லாஸ்ட் நேமாவும் குடுங்க. ஓகே. இங்க உங்களோட ஃபோன் நம்பர்.
உங்க டேட் ஆஃப் பர்த். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டுல தான் இருக்கு. அத நீங்க குடுத்துக்கணும். இது உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு சம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு நீங்க உங்களுடைய ஆன்சர் என்ன இருக்கோ அத குடுத்துட்டு நீங்க கன்டின்யூ குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிரியேட் அக்கவுண்ட்ன்னு கேட்குது. நீங்க ஜஸ்ட் கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். இதுதான் உங்களுடைய ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட். இப்போ நீங்க வியூ டேஷ்போர்ட் போய்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுடைய ஃபாரெக்ஸ் ஒரு புரோக்கர்ல நீங்க அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்படித்தான் உங்களுடைய டேஷ்போர்ட் இருக்கும். இந்த அக்கவுண்ட் வந்துட்டு நீங்க இப்ப டெபாசிட் பண்ணணும்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த அக்கவுண்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த அக்கவுண்ட்ட நீங்க வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த அக்கவுண்ட்ட இப்ப நீங்க ஓப்பன் பண்ணீங்க. பட் இது வெரிஃபை ஆகல. எப்படிடா நம்ம வெரிஃபை பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய ஆதார் கார்ட வச்சு தான் நம்ம இத வெரிஃபை பண்ண போறோம். ஏதாச்சும் ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி. இங்க பாருங்க, பிரவீன்குமார் நம்மளுடைய அக்கவுண்ட் கிடைச்சிருச்சு. இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க உங்க அக்கவுண்ட் வந்துட்டு நாட் வெரிஃபைடுன்னு காட்டுது. அப்ப நம்ம இத என்ன பண்ணணும்னா, வெரிஃபை பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய ப்ரொஃபைல் மேல கிளிக் பண்றீங்க. இந்த மாரி நம்மளுடைய ப்ரொஃபைல் மேலயே பிரவீன்குமார். இந்த ப்ரொஃபைல் மேல நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். இந்த பேஜ்ல நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க கெட் வெரிஃபைடுன்னு இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்க ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட்டும், பேக்கையும் ஃபோட்டோ எடுத்து நீங்க சப்மிட் பண்ணணும்னு காட்டுறாங்க. இத நீங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னா, நீங்க ரியல் டைம்ல ஃபோட்டோ எடுக்கணும். அதனுடைய சர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு காணணும். இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாரி அந்த ஆதார் கார்ட நீங்க எடுக்கணும். சுத்திரி அதனுடைய சர்ஃபேஸ் அப்படின்னா சுத்தி இருக்கிற இடம் வந்துட்டு காணணும். ஸோ இப்படி கரெக்ட்டா வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் ஃபோட்டோ குடுக்கலாம். ஓகேங்களா? இதுல செக்டுன்னு வரும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, நீங்க சப்மிட் குடுத்துடணும். ஸோ இப்ப பேக் சைட் யூஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த மாரி நீங்க அப்டேட் பண்ண உடனே சப்மிட் ரிக்வெஸ்ட்ன்னு குடுத்தோம்னா, இந்த டாக்குமெண்ட் சப்மிட் ஆயிடும். இதுல பாருங்க யுவர் டாக்குமெண்ட் ஆர் நவ் பீயிங் ரிவியூடுன்னு இருக்கு. இட் டேக்ஸ் அரவுண்ட் 1 to 2 ஹவர்ஸ் அப்படின்னா 1 இல்ல 2 ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்குள்ள இது வந்துட்டு வெரிஃபைட் ஆகும். வெரிஃபைட் ஆன உடனே நமக்கு ஒரு இமெயில் வந்துரும். எப்படின்னா உங்க ஆதார் கார்டு வந்துட்டு வெரிஃபை ஆயிடுச்சு. உங்க டாக்குமெண்ட் வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி டெபாசிட் பண்ணலாம் சொல்லிட்டு, இது முடிஞ்ச உடனே காட்டுறேன். பின்ன எப்படி ஒரு டெமோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் நான் கத்துக் குடுக்குறேன். இத வச்சுட்டு நீங்க டைரக்ட்டா மார்க்கெட்டுக்குள்ள போய் ட்ரேட் பண்ண முடியும்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ வந்துட்டு நீங்க ரியல் அமௌண்ட் போட் பண்றீங்கன்னா, நீங்க நெறைய விஷயத்த மிஸ்டேக் பண்ணி கத்துப்பீங்க. சடனா ஒரு லாட் சைஸ நீங்க மேல கீழ போட்டாலுமே, உங்களுடைய ரியல் அமௌண்ட் வந்துட்டு லாஸ் ஆகுற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, நமக்கு என்ன வந்துச்சுன்னா, யூ ஆர் நவ் வெரிஃபைட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ப்ரொஃபைல் கிளிக் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க வெரிஃபை வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளால டெபாசிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க டெபாசிட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி இந்த அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இந்த இடத்துல நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிள் யுபிஐ. இந்த யுபிஐ வச்சுட்டு நீங்க ஈஸியா டெபாசிட் பண்ணலாம். இங்க எவ்வளோ அமௌண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2000 நான் டெபாசிட் பண்ணி ரூ. 2000 நீங்க டைப் பண்ணிட்டு, நீங்க கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த போனஸ கிளிக் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். இது நத்திங் பட் இது ஒரு விர்ச்சுவல் மணி வந்துட்டு, இப்ப நீங்க ரூ. 100 ஆட் பண்ணீங்கன்னா, $150 இதுல காமிச்சு குடுக்கும். புரியுதுங்களா? $100 ஆட் பண்றீங்கன்னா, ரூ. 150 காமிச்சு குடுக்கும். இது தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் நீங்க கன்டின்யூன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய யுபிஐ ஐடிய கேட்கும். நீங்க இந்த இடத்துல உங்களுடைய யுபிஐ ஐடி போட்டுட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோன்பே ஆர் கூகுள் பேக்கு அந்த லிங்க் போகும். நீங்க அங்க ரூ. 2000 பே பண்ணிடலாம். பே பண்ணிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் இங்க கேட்பாங்க. இல்ல அதோட ஸ்கிரீன்ஷாட்ட கேட்பாங்க. அத நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த காசு இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு வந்துரும். புரிஞ்சுங்களா? இத வச்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்படி இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற அக்கவுண்ட்ட நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? எப்படி இத லாகின் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு எம்டி5 ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு நீங்க லாகின் கிரெடென்ஷியல போட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். அது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி எம்டி5 டவுன்லோட் பண்ணணும்? எம்டி5 எப்படி யூஸ் பண்ணணும்? எம்டி5ல எப்படி புரோக்கர் அக்கவுண்ட்ட லாகின் பண்ணணும்?
அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நான் சொல்லி தரேன். இப்ப என்னன்னா, நம்ம புரோக்கர்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்? அதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க டேஷ்போர்ட் போனீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டெமோ அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம வச்சுப்போம். அப்ப டெமோ அக்கவுண்ட்ட எப்படி ஓப்பன் பண்ண சொன்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட எவ்வளோ அக்கவுண்ட் இருக்குன்னா, ஒரே ஒரு ரியல் அக்கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு ஒரு டெமோ அக்கவுண்ட் தேவை. ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க கீழ வந்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு, இங்க பாருங்க கிரியேட் அக்கவுண்ட்ஸ்ன்னு காட்டுது. இந்த கிரியேட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரியல் அக்கவுண்ட்டா இல்ல டெமோ அக்கவுண்ட்டான்னு அங்க மேல ஆப்ஷன் காட்டுது. அதுல வந்துட்டு நீங்க டெமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ எம்டி5 தான். இப்போ மோஸ்ட்டா நம்ம எங்க வொர்க் பண்ண போறோம்னா, எம்டி5 ஆப்ல தான் வொர்க் பண்ண போறோம். அந்த எம்டி5 ஆப்ப நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு, சூஸ் பண்ணிட்டு, இங்க லிவரேஜ் 1:1000 குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஆ $500 வச்சு நீங்க இந்த ட்ரேடிங்க கத்துக்கலாம். ஒரு $500னா இதெல்லாம் வெர்ச்சுவல் மனி. இதுல இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு நீங்க வச்சு ப்ராஃபிட் பண்ணலாம். இல்ல மொத்தமா லாஸ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பேப்பர் மணி மாரி. எந்த வேல்யூவும் கிடையாது. பட் மார்க்கெட்டோட லைவ் டேட்டா இங்க கிடைக்கும். அத வச்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்ப நீங்க எப்படியெல்லாம் போட்டிருந்தா ப்ராஃபிட் வந்திருக்கு, எப்படி போட்டிருந்தா லாஸ் ஆயிருக்கும், நம்ம ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி இங்க போட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிராக்டிஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? இதனுடைய ப்ராஃபிட்டே ஆகட்டும், லாஸே ஆகட்டும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது ஜஸ்ட் நம்பர் அவ்வளோதான். அத வித்ட்ரால் பண்ணணும், நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அந்த மாரி எதுவுமே இங்க பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு டெமோ அக்கவுண்ட். இந்த இடத்துல கிரியேட் அக்கவுண்ட்ன்னு குடுத்துடணும். இத சூஸ் பண்ணிட்டு. நீங்க வேணா செட் பண்ணிக்கலாம். 500 தான் போதுன்னா 500 வச்சுக்கலாம். இல்ல 1000 வேணா 1000 வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ வச்சு நீங்க ட்ரை பண்ணணுமோ, அத வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ஒரு டெமோ அக்கவுண்ட்ல இருக்கிற இந்த ஒரு சர்வர நம்ம எப்படி MT5க்குள்ள லாகின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, எக்ஸ்என்எக்ஸ் புரோக்கர்ல எப்படி ஓப்பன் பண்ணலாம்? அப்ப நீங்க ஜஸ்ட் எக்ஸ்என்எக்ஸ் இப்படி அடிச்சீங்கன்னா, இந்த மாரி அவங்களுடைய எக்ஸ்என்எக்ஸ் உடைய சர்வர் இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இதுல நீங்க ஹியூமனா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் கேட்குது. ஆட்டோமேட்டிக்கா அது வெரிஃபிகேஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு அக்கவுண்ட் போயிருக்கு. இங்க பாருங்க கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு கேட்குது. இதுல நீங்க வந்துட்டு இந்தியான்னு குடுத்துக்கணும். இமெயில் கேட்குது. இமெயிலும் நீங்க இதுல குடுக்கணும். எந்த இமெயில நீங்க ஓப்பன் பண்ண போறீங்களோ, அந்த இமெயில நீங்க இங்க போட்டுக்கணும். பாஸ்வேர்டும் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு ஆக்சஸ்க்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட நீங்க வச்சுக்கணும். சிம்பிளா வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நான் பாஸ்வேர்டு போட்டாச்சு. எல்லாம் போட்ட பிறகு நான் என்ன பண்ணேன்னா, கன்டின்யூ குடுக்குறேன். குடுத்த உடனே இந்த அக்கவுண்ட் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சூஸ் யுவர் ட்ரேடிங் அக்கவுண்ட் கேக்குது. டெமோ அக்கவுண்டா, ரியல் அக்கவுண்டான்னு சொல்லிட்டு. ரியலா வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி டெபாசிட், வித்ட்ராவல் எல்லாமே ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவ பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டெமோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கவுண்ட் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இருந்து எக்ஸ்னெக்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு உள்ள வரலாம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்ப சைன் இன் பண்ணலாம். சைன் இன் நீங்க போனீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க உங்களுடைய யூமெயில் பின், பாஸ்வேர்ட போட்டு நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்க்குள்ள இது லாகின் ஆச்சு. இந்த இடத்துல பாருங்க, எலோ ஃபில் இன் த அக்கவுண்ட் டீட்டெயில் டூ மேக் யுவர் ஃபர்ஸ்ட் டெபாசிட்ன்னு கேட்குது. அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரொஃபைல வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுடைய டெமோ அக்கவுண்ட். நான் அந்த அக்கவுண்ட்ட கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? அந்த டெமோ அக்கவுண்ட் பாருங்க இங்க ஷோ பண்ணுது. $10,000 இருக்கு இதுல. அப்பன்னா இது ஒரு டெமோ அக்கவுண்ட். இத வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கம்ப்ளீட் ப்ரொஃபைல் போயிடலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட் ப்ரொஃபைல் பண்ண உடனே, இங்க பாருங்க கெட் ஸ்டார்ட்டட் நௌன்னு சொல்லுது. வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ்.
ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, கன்ஃபர்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு வருது. அப்படின்னா நம்ம ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபர்ம் ஃபோன் நம்பர். அப்படின்னா ஃபோன் நம்பர் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்புறம் ஆட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பின் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இங்க தான் பண்ண போறோம். கெட் ஸ்டார்டட் நௌன்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு கோடு வந்திருக்கு. அந்த கோட நீங்க வந்துட்டு இங்க டைப் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம அந்த கோட போட்டுக்கலாம். 419538 போட்ட உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இமெயில் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்ம் யுவர் ஃபோன் நம்பர்ன்னு சொல்லுது. சேம் இது நம்ம மொபைல் நம்பர் போட்ட உடனே ஒரு ஓடிபி மாரி வரும். அத வச்சு நம்ம ஃபோன் நம்பர கன்ஃபார்ம் பண்ண போறோம். கன்ஃபார்ம் ஃபோனுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர நம்ம குடுக்கலாம் இதுல. அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு என்ன ஆச்சுன்னா, ஓடிபி வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஓடிபி கோட நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணும். நமக்கு ஒரு மெசேஜ்ல ஒரு ஓடிபி வந்திருக்கும். நம்ம போட்ட உடனே யுவர் ஃபோன் நம்பர் கன்ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் நவ் குடுத்தோம்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எப்படி ஆதார் கார்ட்ல இருக்கோ அதே மாரி போட்டுக்கணும். ஏன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்ல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த். யுவர் ரீஜன் கேட்குது. நீங்க எங்க இருக்கீங்க? உங்களோட ஸ்டேட். கர்நாடகான்னா கர்நாடகா. அரேன்ஸ் உங்களுடையது. பின்ன ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரியே ஒரு அட்ரஸ். நீங்க மேலா, ஃபீமேலான்றத கிளிக் பண்ணிட்டு நீங்க கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுடைய டாக்குமென்டேஷன், உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல நீங்க சம் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு, படிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? செல்ஃப் எம்ப்ளாய்டா, ரிட்டயர்டா, பிசினஸ் ஓனரா? ஸோ அத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ எந்த செக்டார்ன்னு கேட்குது. நீங்க ஃபினான்ஸ் சர்வீஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது பேங்க்ன்னு சொல்லிட்டு நீங்க அத சூஸ் பண்ணிட்டு, நீங்க கன்டின்யூ குடுத்துக்கலாம். உடனே இதுல உங்களுக்கு என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் தெரியுதோ நீங்க அத வந்துட்டு பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டான்னு கேட்குது. நோ குடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த மாரி குடுத்துக்கிட்டு உங்களுடைய லாஸ்ட் டைப் பாருங்க கன்ஃபர்ம் பிஃபோர் சப்மிட் கேட்குது. இதுல வந்து நீங்க 2 பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க சப்மிட் குடுத்துக்கலாம். குடுத்துக்கிட்ட உடனே உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ ஐடென்டிட்டி வெரிஃபை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி வெரிஃபைக்கு நீங்க உங்களுடைய கவர்மெண்ட் ஒரு ஐடி கார்ட நீங்க குடுக்கணும். நான் வந்துட்டு எங்க ஆதார் கார்ட குடுக்குறேன். ஓகேங்களா? அப்லோட் டாக்குமெண்ட் கேட்குது. நம்ம அப்லோட் டாக்குமெண்ட்ட குடுத்தோம்னா, இந்த மாரி லோட் ஆயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, இதுல பாருங்க பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, அது பெர்மனன்ட் அக்கவுண்ட் பான் கார்ட கேட்குது. நீங்க இதுல ஏதோ ஒண்ணு குடுக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், நான் ஆதார் கார்டு குடுக்க போறேன். ஓகேங்களா? இதுலயும் நமக்கு என்னன்னா 2 ஃபோட்டோவ அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஃப்ரண்ட்டும், பேக்கும். நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி எனக்கு சுத்தி கொஞ்சம் காணணும். நான் வந்து கிராப் பண்ணி குடுக்குற மாரி கிடையாது. அதுதான் அவங்க அங்க வந்துட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க கிராப் பண்ணி குடுக்குற மாரி கிடையாது. சர்ஃபேஸ் ரியலா ஃபோட்டோ எடுத்த மாரி இருக்கும்னு கேட்குறீங்க. நான் இந்த மாரி கொஞ்சம் சுத்தி தெரியிற மாரி ஃபோட்டோ எடுத்துட்டு, நான் யூஎஸ் ஃபோட்டோ குடுக்குறேன். ஸோ அதே மாரி நானு ஆதார் கார்டைய
ஆதார் கார்டோடைய பேக் சைடையும் நான் ஃபோட்டோ எடுத்துட்டு சப்மிட் குடுத்துக்கிறேன். ஸோ இது 2ம் நம்ம குடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்மிட் டாக்குமெண்ட் குடுத்துடணும். ஸோ யுவர் டாக்குமெண்ட் ஆர் அண்டர் ரிவ்யூல இருக்கு. இட் டேக்ஸ் 3 டூ 7 மினிட்ஸ் இல்லன்னா 24 ஹார்ஸ்க்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட் வந்துட்டு வெரிஃபை ஆகிரும். ஓகேங்களா? இங்க பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல பிரவீன் உங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் இதுதான். ஓகேங்களா? மை அக்கவுண்ட் டெபாசிட் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்க ஈஸி டூ அக்சஸா இருக்கும். ஸோ நான் ஒரு டெமோ அக்கவுண்ட்டுமே கிரியேட் பண்ணேன். இதுதான் என்னுடைய டெமோ அக்கவுண்ட். இதனுடைய டீட்டெயில்ஸ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு அதனுடைய அக்கவுண்ட் நம்பர், அதனுடைய சர்வர், பின்ன அதனுடைய லாகினும் உங்களுக்கு கிடைச்சிரும் நமக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் ட்ரேடிங் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்டமான ஒரு பாஸ்வேர்ட நீங்க வச்சுக்கலாம். ஈஸி டூ ஆக்சஸ் குடுத்த உடனே இந்த அக்கவுண்ட்க்கான பாஸ்வேர்ட நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய சர்வர். ஒரு லாகின் டீட்டெயில். ஓகேங்களா? இதனுடைய சர்வர் வந்துட்டு என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல MT5 டியூட்டோரியல் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? எப்படி 2 அக்கவுண்ட்ட நம்ப கிரியேட் பண்றது, ஆக்டேஃபிஸ்ல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, அதே மாரி எக்ஸலிஸ்ல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, இதில எப்படி ஒரு டெமோ அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு விர்ச்சுவல் மனி. இதில $10,000 இருக்கு. இத வச்சுக்கிட்டு நம்மளுடைய கிளாஸஸ் நீங்க பார்த்துன்னு வரீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் போட போறோம்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல நான் எல்லாமே கவர் பண்ணுவேன். அத வந்துட்டு நீங்க இந்த அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஏன் நான் பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 போறதுக்கு முன்னாடி இத வந்து நான் அப்லோட் பண்றேன்னா, உங்களுக்கு பார்ட் 1ல, பார்ட் 2லலாம் நானு ஒரு புரோக்கர் ஏன் தேவ? ஒரு MT5 யூனிவர்சல் ஆப்ப நம்ம வச்சு எங்க நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்? எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பட் அத வந்துட்டு நீங்க ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். இப்ப நான் வந்துட்டு இன்னைக்கே உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும்? எந்த மாரி கிரைட்டீரியால நீங்க எந்த மாரி டூல்ஸ யூஸ் பண்ணி எந்த மாரி என்ட்ரி பிளேஸ் பண்ண சொன்னோம்னா, நீங்க எங்க பிளேஸ் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு MT5 எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஒரு புரோக்கர்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. இது எதையுமே தெரியாம உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. என்னத்தான் நான் பிராக்டிகலா கத்துக் குடுத்தாலுமே, என்னத்தான் நான் போர்ட்ல உங்களுக்கு தியரிட்டிக்கலா அத பத்தி சொல்லி, இப்படி பண்ணணும், இந்த மாரி ட்ரேட் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு கத்துக் குடுத்தாலுமே, உங்களுடைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவ இருக்கு. ஓகேங்களா? போர்ட்ல நான் இப்படி சொல்றேன். நீங்க ஒரு நோட்ல போய் பிராக்டிகலா அத வொர்க் அவுட் பண்றீங்கன்னா, அது மட்டுமே போதாது. ஒரு MT5ல ரியலா எப்படி ட்ரேட் போடணும்? ரியலா அங்க எப்படி நம்ம என்ட்ரிய எக்ஸிக்யூட் பண்ணணும்? அதே மாரி ஒரு புரோக்கர்ல எப்படி டெபாசிட் பண்ணணும்? எப்படி வித்ட்ராவல் பண்ணணும்? எப்படி இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா தான் நீங்க இங்க வந்துட்டு ட்ரேட் போட்டு நீங்க கத்துக்க முடியும். ஃபர்தரா இன்னும் நல்லா கத்துக்க முடியும். இப்ப நான் டெமோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணத நான் உங்களுக்கு கத்துக் குடுத்துட்டேன். ஏன்னா, எடுத்த உடனே ரியல் அமௌண்ட்ட போட்டு நீங்க லாஸ் பண்ணிக்க தேவையில்லன்றதுனால ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகி நான் ப்ராஃபிட் பண்ற ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன். ட்ரேடிங் நான் கத்துக்கிட்டேன்றப்ப, நீங்க ரியல் அமௌண்ட்ட போட்டுட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ரியல் அமௌண்ட்டுன்னு வரப்ப ரொம்ப எமோஷனலா நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். அப்கமிங் வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி என்ட்ரி போடலாம்? எங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம்? எந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும்? ஸோ ட்ரெண்ட்னா என்ன? எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு புரோக்கர்ல அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்றது? இந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்குவீங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வீடியோல என்ன வரும்னா, MT5 டியூட்டோரியல் வந்துரும். MT5 எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த புரோக்கர்ல நமக்கு டீட்டெயில் குடுத்துட்டாங்க. சர்வர் குடுத்துட்டாங்க, பாஸ்வேர்ட் குடுத்துட்டாங்க. அந்த ஒரு விர்ச்சுவல் மணியும் குடுத்துட்டாங்க. இப்ப அத வந்துட்டு நம்ம MT5க்குள்ள எப்படி லாகின் பண்ணலாம்? MT5ல எப்படி சார்ட் பார்க்கலாம்? MT5ல எங்க லாட் போடணும்? எங்க பை, செல் பண்ணணும்? எந்த கரன்சிஸ நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கணும்? ஸோ எப்படி சார்ட்ட வந்துட்டு மல்டி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாரி ஒரு டியூட்டோரியல் அப்படின்னா ஒரு MT5 ஃபுல் கைட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.
அது வந்துட்டு உங்ககிட்ட iPhone இருந்தா, iPhoneக்கான MT5 ஒரு டுட்டோரியல நான் குடுக்குறேன். உங்ககிட்ட ஒரு நார்மல் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா, அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயும் MT5 எப்படி யூஸ் பண்ணலாம்? அதையும் நான் கத்துக் குடுக்குறேன். ஆனா புரோக்கர் அக்கவுண்ட் வந்துட்டு நம்ம நெட்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணதுனால, நம்மகிட்ட எந்த ஃபோன் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது வந்துட்டு எவரி மொபைல் அப்ளிகேபிள். இது ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஒரு நாலேட்ஜ் வச்சுக்கிட்டு ஒரு அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஒரு டாக்குமென்டேஷன் எப்படி வெரிஃபை பண்ணணும்? அப்ப அந்த புரோக்கர்ல நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே, அந்த டீட்டெயில்ஸ நம்ம எப்படி MT5ல லாகின் பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் போக போக நீங்க பிராக்டிகலா டெய்லி நான் கிளாஸஸ்ல ஒரு சார்ட்ட சொல்லக்கூடிய நீங்க சார்ட்ட வந்து நீங்க ரியலா லைவ் மார்க்கெட்ல போய் அந்த லைவ் சார்ட்ட பார்க்கலாம். பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ! இந்த பேட்டர்ன் இங்க அப்ப இங்க வருது. ஓ! இவர் சொன்ன மாரி ஸ்ட்ரக்சர் இந்த மாரி மாறுது. ஸோ, அப்ப நான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் டெமோ அக்கவுண்ட்ல. அப்ப நீங்க இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆவீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு மோர் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண நீங்க ரியல் அமௌண்ட்ட போட்டு நீங்க ட்ரேட் பண்ற அளவுக்கு நீங்க வருவீங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.